வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ரோ பைப்பிங் எப்படி கிராஸ் பீஸில் வச்சு தைக்கிறதுன்னு. இன்றைக்கி எப்படி அதை நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கிறது, இது இன்விசிபிளாகவும் தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, லைனிங் கிளாத் மேலே இந்த ரோப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரோப் லைனிங் கிளாத் மேலே வச்சு நீங்கள் அது மேலேயே வச்சு தைச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ லைனிங் கிளாத்தினுடைய பக்கம், அதாவது நமக்கு உள் பக்கம் தெரியக்கூடிய பக்கத்து மேலே தான் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், மெயின் கிளாத் எடுத்து அது மேலே வைக்கணும். இது நம்ம அந்த ரோ பைப்பிங் ஒரு 4 இன்ச் விட்டால் போதும். அது 4 இன்ச்சோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நெக்கு கொஞ்சம் குறுகலாக அவங்களது கட் பண்ணியிருக்கனால, ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நான் சேர்த்தி தான் அதில் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 4 இன்ச் அளவு மட்டும் அந்த ரோப்பை ஒட்டி கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மெயின் கிளாத் மேலே வச்சு அதை அடிக்கிறோம் பாருங்கள். இது சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கணும். கம்பல்சரி நீங்கள் சிங்கிள் ஃபுட்டு போட்டு தான் இந்த ரோ பைப்பிங் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்பீடாகவும் நீங்கள் தைக்கலாம். அதில் ஒரு 2 தையல் நான் போட்டுக்கிட்டேன். அது மேலே அப்படியே வச்சுட்டேன். ஓகேங்களா? அந்த ரோப்பு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் கிளாத்தினுடைய அடிப்பக்கத்தை மேற்பக்கம் வச்சுக்கிறோம். அந்த ரோப் கிட்ட நமக்கு மேற்பக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? தைச்சிட்டு இப்போ நம்ம திருப்பி அந்த உள் லைனிங் கிளாத் மேலேயே ஒரு தையல் நம்ம போட்டு வரோம், படிமான தையல். இது போடணுங்கிற அவசியம் இல்லை. இது போட்டால் கொஞ்சம் நம்ம திருப்பும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ திருப்பியாச்சு. இப்போ அது மேலே இப்போ துணி மேலே நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. நீட்டாக நமக்கு பைப்பிங் மட்டும் தெரியுது. உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கேயுமே நமக்கு அந்த கட் பீஸ் தெரியாது. ஓகேங்களா? அது எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும். எக்ஸஸ் இருக்கக்கூடிய அந்த பீஸ் எல்லாமே உள்ளே போயிடும். இது ஃபினிஷிங் லுக் ரொம்ப நீட்டாக இருக்கும் பைப்பிங்கு. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன இருக்குன்னா, நம்ம இந்த மிதியை மாற்றக்கூடியது. ஒத்த மிதி தான் கம்பல்சரி இதுக்கு போடணும். நீங்கள் டபுள் மிதியில் தைக்கிறனா தைக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் அதில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸ்பீடாகவும் அதில் தைக்கிறது கஷ்டம். இப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம தைக்கிறோம் பைப்பிங்கை. 2 பக்கம் ஃப்ரண்ட் சைடு நம்ம வச்சு தைச்சிட்டு இதுக்கும் அதே மாதிரி மேலே வச்சு நம்ம அடித்து திருப்பிடுறோம். ஓகேங்களா? இது நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ துணியினுடைய திருப்பி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? அந்த பக்கம் தான் நம்ம மெயின் கிளாத்தினுடைய சைடு இருக்கும். நடுவில் வரக்கூடியது சைடாக இருக்கும். ஏன்னா அது திருப்பும்போது அதுக்கு நமக்கு மேலே வரணும். நடுவில் தான் அந்த பைப்பிங் போகணும். நம்ம அது கையில் ஒரு அழுத்து பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் தெரியும் இந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல ரோப் வருதுன்னு. ஓகேங்களா? அது மாதிரி வச்சு தைச்சிக்குங்க. அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் சின்ன சின்ன கட் மார்க் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் திரும்பும்போது ஒரு அக்யூரேட்டாக நமக்கு திரும்பும். ஓகேங்களா? சின்ன சின்ன கட் மார்க் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை டேர்ன் பண்ணி நீங்கள் மேற்பக்கம் ஒரு படிமான தையல் போட்டும் நீங்கள் தைக்கலாம். ஓகேங்களா? Thank you for watching this channel.